எல்ஐசியோட ஜீவன் லக்ஷ்யா பிளான்ல குழந்தையோடைய எஜுகேஷனுக்கும் மேரேஜுக்கும் எப்படி யூஸ் ஆகுன்றத நம்ம இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்கலாம். ஏன்னா உங்கள் குழந்தையோடைய எஜுகேஷன் மேரேஜுக்கு எப்படி யூஸ் பண்ணலாம். ஏன்னா இந்த பாலிசி வந்து பார்த்திங்கன்னா குழந்தைக்கான பாலிசி. ஆனால் குழந்தை பேரில் எடுக்க முடியாது. அந்த பேரண்ட்டுடைய நேமில் தான் எடுக்க முடியும். அந்த பேரண்ட் நேமில் எடுத்துகிட்டு அந்த குழந்தைக்கான எஜுகேஷனுக்கும் மேரேஜுக்கும் இந்த பாலிசியை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஏன்னா எந்த ஒரு பேரண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா தான் இருக்கிற வரைக்கும் தன்னோட குழந்தைக்கு ஒரு நல்ல கல்வி, நல்ல இடத்துல திருமணம் பண்ணி பிரம்மாண்டமாக பண்ணணுன்னு நினைப்பாங்க. ஒருவேளை அந்த பேரண்ட் இல்லைனாலும் இந்த ஜீவன் லக்ஷ்யா பிளான் எடுத்திருந்தாங்கன்னா அந்த குழந்தையோட எஜுகேஷனுக்கும் பயன்படும், அந்த குழந்தையோட மேரேஜுக்கும் பயன்படும். அது எப்படின்னு கேட்குறீங்களா? அதை பற்றி தான் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். ஏன்னா இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். ஏன்னா குழந்தையோட ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா 0ன்னு எடுத்துப்போம். ஏன்னா குழந்தை இப்போ தான் பிறந்திருக்காங்க. அவங்களோட அப்பாவோட ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா 30ன்னு வச்சுக்கலாம். ஏன்னா அவர் வந்து பார்த்திங்கன்னா ஜீவன் லக்ஷ்யா பிளான் எடுக்கிறாரு. 5 டேர்மாக எடுக்கிறாரு. 18, 19, 20, 21, 22 5 டேர்மாக எடுக்கிறாரு. 5 பாலிசி எடுக்கிற பேக்கேஜாக எடுக்கிறாருன்னு வச்சுப்போம். பர் பாலிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈச் பாலிசிக்கு வந்து 2 லட்ச ரூபா சம் அஷ்யூர்டு. அப்போ அந்த 18 வருஷம் பாலிசிக்கு எத்தனை வருஷம் ப்ரீமியம் பே பண்ணுவார் பார்த்திங்கன்னா 15 வருஷம் பே பண்ணுவார். இதே வந்து ஒரு 19 வருஷம் பாலிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா 16 வருஷம் பே பண்ணுவார். இதே வந்து 20 வருஷம் பாலிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா 17 வருஷம் ப்ரீமியம் பே பண்ணுவார். 21 வருஷம் பாலிசிக்கு 18 வருஷம் ப்ரீமியம் பே பண்ணுவார். 22 வருஷம் பாலிசிக்கு அவர் 19 வருஷம் தான் ப்ரீமியம் பே பண்ண போகிறாரு. அப்போ அவர் அந்த பாலிசிதாரர் என்ன டேர்ம் எடுக்கிறாரோ அந்த டேர்மில் -3 இயர்ஸை கழிச்சுக்கணும். பேலன்ஸ் இருக்க டேர்முக்கு தான் வந்து அவர் ப்ரீமியம் பே பண்ண போகிறாரு. அப்போ மாதம் வந்து பார்த்திங்கன்னா 5715 ரூபா ப்ரீமியமாக பே பண்ணுவார். இப்போ இந்த ப்ரீமியம் பே பண்ணிட்டாரு. அந்த குழந்தைக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கும்? ஏன்னா பாலிசிதாரோட குழந்தை என்ன ஏஜில் காலேஜ் போவாங்கன்னா 17 இயர்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகணும். 18 இயர்ஸ் பிகினிங்கில் வந்து போவாங்க. அப்போ அந்த காலேஜ் ஃபஸ்ட் இயருக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 3,58,300 ரூபா ஃபஸ்ட் இயர் காலேஜ் ஃபீஸு. செகண்ட் இயர் ஃபீஸ் பார்த்திங்கன்னா 3,69,600 ரூபா. தேர்ட் இயர் காலேஜ் ஃபீஸ் பார்த்திங்கன்னா 3,73,000. ஃபோர்த் இயர் காலேஜ் ஃபீஸ் பார்த்திங்கன்னா 4,13,200. ஃபிஃப்த் இயர் காலேஜ் ஃபீஸ் பார்த்திங்கன்னா 4,32,400. அந்த குழந்தை அந்த காலேஜுடைய ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபோர்த் இயர் இந்த 5 இயருக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாலிசி மெச்சூரிட்டி ஆகி வரும்போது அந்த குழந்தையுடைய காலேஜ் ஃபீஸ் வந்து நம்ம பே பண்ணிக்கலாம். ஒருவேளை அந்த பாலிசி தர மொத்தமாக 10 lakhs பாலிசி போட்டிருக்காருன்னா அந்த பாலிசி மெச்சூரிட்டி ஆகி வரும்போது அந்த ஃபஸ்ட் இயர் காலேஜ் ஃபீஸ் கட்டிடுவாங்க. பேலன்ஸ் இருக்க அமௌண்ட் வேறு ஒரு பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிடுவாங்க. அந்த 4 இயர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் தடுமாற்றமாக இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா நம்ம பேக்கேஜாக எடுக்கும்போது அந்த குழந்தையோடைய ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபோர்த் இயர், ஃபிஃப்த் இயருக்கு வந்து இந்த பாலிசி அந்த லக்ஷ்யா பிளான் மூலிமா அந்த மெச்சூரிட்டி அமௌண்ட் வரும்போது அந்த காலேஜ் ஃபீஸை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா பாலிசிதாரர் உயிரோடு இருக்கும்போது அவர் ஃபுல் டேர்ம் ப்ரீமியம் பே பண்ணி கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி. இதே ஒருவேளை அந்த பாலிசிதாரர் இறந்துட்டார்னா அந்த குழந்தையோடைய எஜுகேஷனுக்கு எல்ஐசி எப்படி பணம் கொடுக்கும்? அதை இன்னும் ஒரு எக்ஸாம்பிளோடு நம்ம பார்க்கலாம். இப்போ பாலிசிதாரர் இறந்துட்டார். உடனடியாக பார்த்திங்கன்னா நாமினிக்கு 10 லட்ச ரூபா பார்த்திங்கன்னா நாமினிக்கு கொடுத்துருவாங்க. ஏன்னா அப்போ உள்ள அந்த எக்ஸ்பென்ஸை வந்து அவங்க மீட் அவுட் பண்ணி பேக்கப்புக்கு அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சர்வைவல் பெனிஃபிட்டாக அந்த பாலிசி ஃபுல் டேர்முக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 லட்ச ரூபா ஒவ்வொரு வருஷமும் 1 லட்சம் கொடுத்துட்டே வருவாங்க. அந்த பணத்தை வச்சு அந்த குழந்தையோடைய எஜுகேஷனுக்கு பயன்படுத்திக்கலாம். அந்த குழந்தையோடைய காலேஜ் ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபோர்த் இயர், ஃபிஃப்த் இயருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பாலிசி மெச்சூரிட்டி ஆய்வு வந்து அந்த காலேஜ் ஃபீஸை அவங்க கட்டிக்கலாம். இதிலே பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெனிஃபிட் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ அடுத்து அந்த குழந்தையோட திருமணத்துக்கு இந்த ஜீவன் லக்ஷ்யா பிளானை எப்படி பயன்படுத்தலான்றதை நம்ம இந்த அடுத்த எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். இப்போ நம்ம பாலிசிதாரோட ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா 30, குழந்தையோட ஏஜ் வந்து 0, 5 டேர்மாக எடுக்கிறாரு. 18, 19, 20, 21, 25. சம் அஷ்யூர்டு வந்து பார்த்திங்கன்னா 20 லட்ச ரூபா பாலிசி எடுக்கிறாரு. அப்போ பர் பாலிசி ஃபஸ்ட்டு 4 பாலிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா சம் அஷ்யூர்டு 3 லட்சம். லாஸ்ட் பாலிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா சம் அஷ்யூர்டு 8 லட்சம். இப்போ 15 வருஷம் பாலிசிக்கு, அதாவது 18 வருஷம் பாலிசிக்கு 15 வருஷம் ப்ரீமியம் பே பண்ணுவார். 19 வருஷம் பாலிசிக்கு 16 வருஷம் கட்டுவார். 20 வருஷம் பாலிசிக்கு 17 வருஷம் கட்டுவார். 21 வருஷம் பாலிசிக்கு 18 வருஷம் ப்ரீமியம் பே பண்ணுவார். 25 வருஷம் பாலிசிக்கு 22 வருஷம் ப்ரீமியம் பே பண்ணுவார். ஏன்னா அவர் என்ன டேர்ம் எடுக்கிறாரோ அந்த டேர்மில் நம்ம -3 இயர்ஸை கழிச்சுட்டு பேலன்ஸ் இருக்க டேர்முக்கு தான் அவர் ப்ரீமியம் பே பண்ண போகிறாரு. அப்போ மாதம் வந்து பார்த்திங்கன்னா 10,281 ரூபா ப்ரீமியம் பே பண்ணுவார். அப்போ இந்த அமௌண்ட் அவர் பே பண்ணும்போது அவருடைய குழந்தையோட எஜுகேஷனுக்கு எவ்வளோ அமௌண்ட் வரும் பார்த்தீங்கன்னா 5,37,300 ரூபா ஃபஸ்ட் இயருக்கு.
செகண்ட் இயர் காலேஜ் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 5,54,400 தேர்ட் இயர் காலேஜ் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5,73,000 வரும். ஃபோர்த் இயர் காலேஜ் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 6,19,600 அந்த குழந்தையோட எஜுகேஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அடுத்து அந்த குழந்தையோட மேரேஜுக்கு 20,80,000. ஏன்னா என்ன நினச்சி இந்த பாலிசி அவர் எடுத்தாரோ அவர் அந்த குழந்தையோட எஜுகேஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு, அந்த குழந்தையோட மேரேஜுக்கும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இதுவே அந்த பாலிசிதாரர் அவர் ஃபுல் ப்ரீமியம் பே பண்ணி கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி தான் நம்ம இப்போ பார்த்துருக்கோம். இதே அந்த பாலிசிதாரர் இறந்துட்டார்னா அவரோட நாமினிக்கு உடனடியாக பார்த்திங்கன்னா 20 லட்ச ரூபா கொடுத்துருவாங்க. ஏன்னா அப்போ உள்ள எக்ஸ்பென்ஸுக்கு பார்த்திங்கன்னா இதை மீட் அவுட் பண்ணி பேக்கப்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது சர்வைவல் பெனிஃபிட்டாக ஒவ்வொரு வருஷமும் 2 லட்ச ரூபா கொடுத்துட்டே இருப்பாங்க. அந்த அமௌண்ட்டை வச்சு அந்த குழந்தையோட படிப்பை பார்த்துக்கலாம். அடுத்து அந்த குழந்தையோட காலேஜ் ஃபீஸ் ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபோர்த் இயருக்கு இந்த மெச்சூரிட்டி அமௌண்ட் வரும். அந்த குழந்தையோட எஜுகேஷன் கம்ப்ளீட் ஆகிடும். அடுத்து அந்த குழந்தையோட மேரேஜுக்கு 20,80,000 வந்துடும். அவர் என்ன நினச்சாரு, குழந்தையோடைய எஜுகேஷன் மேரேஜுக்கு தான் அவர் பிளான் பண்ணார். ரெண்டுமே முடிஞ்சிடும். ஏன்னா ஏனை இருந்தாலும் 1000 பொண்ணுன்னு சொல்லுவாங்க, இறந்தாலும் 1000 பொண்ணுன்னு சொல்லுவாங்க பழமொழி. அந்த மாதிரி தான் நம்ம எல்ஐசியில் நம்ம ஜீவன் லக்ஷ்யா பிளானில் பாலிசிதாரர் இருந்தாலும் பெனிஃபிட், அவர் இறந்தாலும் பெனிஃபிட். இதுதாங்க இந்த பாலிசியோடைய ஹைலைட்டு. ஏன்னா நீங்கள் மற்ற பிளானில் பார்த்தீங்கன்னா பாலிசிதாரர் இறந்துட்டாருன்னா பேசிக் சம்மர்ஷூடு அது வரைக்கும் அவர் கட்டியிருக்க அமௌண்ட்டுக்கு போனஸோடு சேர்த்து பாலிசி கொடுத்து செட்டில்மெண்ட் பண்ணிடுவாங்க. ஆனால் இந்த ஒரு பிளானில் பாலிசிதாரர் இருந்தாலும் பெனிஃபிட்டாக இருக்குது. பாலிசிதாரர் இறந்துட்டாருன்னா ஒரு சம்மர்ஷூட் அமௌண்ட்டை நாமினி கொடுத்துருவாங்க. அடுத்து சர்வைவலும் கொடுத்துருவாங்க. அடுத்து டெத் மெச்சூரிட்டி அமௌண்ட்டும் கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? அப்போ இந்த பிளான்லேயே பார்த்தீங்கன்னா 3 in 1 கூட சொல்லலாம் இந்த பிளானை. ஏன்னா இந்த பிளானுடைய இதுவே ஹைலைட்டே இது தாங்க. இந்த பிளான் பிடிச்சிருக்கா உங்களுக்கு? கண்டிப்பாக உங்கள் பேரில் இல்லை உங்கள் ஒய்ஃப் பேரில் இந்த பாலிசி எடுங்க. உங்கள் குழந்தைக்காக, உங்கள் குழந்தையோட எஜுகேஷன் மேரேஜுக்கு கண்டிப்பாக இந்த பிளான் யூஸ் ஆகும். இந்த பிளானை பற்றி இன்னும் விவரமாக தெரியும்னா என்னோடய நேம் பாக்கியலட்சுமி. என்னோடய காண்டாக்ட் நம்பர் 8667783619. எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், கால் பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள். இந்த பிளானை நான் கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறேன் உங்களுக்கு. ரெண்டாவது உங்களோட பாலிசி சர்வீஸ் நான் உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவேன். உங்களுக்கு இதை தவிர வேறு ஏதாவது நீடு இருந்தால் என்னோடய வெப்சைட் www.bhagyalakshmi.com என்னோடய வெப்சைட் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நீடு இருந்தால் எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த பாலிசிக்கு என்னை கால் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.